வெற்றியோ நமசிவாய புகலிடம் பெரிதொன்று. கைக்கிலே காய வாழ்க்கை எத்தனையோ சொன்னதுதான். இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, இந்த உடம்புல நாம் என்னென்னலாம் அனுபவத்துக்கு பெறுகிறோம், என்னென்னலாம் அனுபவித்து மீண்டும் இதை விட்டு செல்கிறோம், அனுபவிக்கின்ற காலத்தில் எவ்வளவு துன்பப்படுகிறோம் என்பதை பல ஞானிகள் காட்டியிருக்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ள வரணும்னு யாரு விரும்பல. கட்டினத்தடிகள் மாதா உடல் சலித்தால் பல்வினையேன் கால் சலித்து ஏதாவும் கை சலித்து விட்டானே நாதா இன்னும் ஓர் அன்னை கருப்பையில் வாராமல் கேட்டாங்க. இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வராம காத்து. ஏன்? ஏற்கனவே நான் வந்து போனதுனால மாதா உடல் சலித்தார். என்னை பெற்று எத்தனை பேர் பெற்றிருப்பான்? இந்த ஒரு பிறப்புல எத்தனை பேர் பெற்றிருக்கான்னு சொல்லல. சரிங்களா? எத்தனை பிறப்புகள் கூடாய் ஒவ்வொரு பிறப்புலையும் ஒரு கருவிலிருந்து வந்தாமே, கருவிலிருந்து வருகின்ற காலத்துல நானும் துன்பப்பட்டு என் தாயையும் துன்பப்படுத்தி மாதா உடல் சரித்தார். சரி, என்னோட நிலைமை கல்வினையே கால் சரித்து நடந்து பிறப்புல ஒவ்வொரு பிறப்புலையும் நடந்த நடைய கணக்கு போட்டு பார்ப்போங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கும்? வாக்கிங் போறது கேட்கலைங்க. பொதுவா ஒரு நாளைக்கு எத்தனை தூரம் நடப்போம்? வீட்டுல வேலைக்கு பொதுவா எத்தனை கிலோமீட்டர் நடப்போம்? ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஒரு மனிதன் நடக்கிறாங்க. மனிதனுக்கு புரியுங்களா? விலங்கு, நாய், பன்றி, வேற நாயினே எவ்வளவு தூரம் ஓடுது. சரிங்களா? அது ஓடுதையா சும்மா தைக்க வளைக்க நாய் போல ஓடுறேன் ஓடுறது நிக்கிற நேரம்ல அப்படின்னு சொல்ற மாதிரி, நாய் குழப்பையான்னு சொல்ற மாதிரி அது எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓடும். இப்படி எத்தனை பிறப்பு எடுத்திருப்போமோ, ஒரு சராசரி மனித வாழ்க்கை வச்சு 70 ஆண்டுகள். புரியுங்களா? ஒரு ஆண்டுக்கு 365 நாள், 5 × 365 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 1800. 1800 × 70 ஆண்டுகள் போட்டீங்கன்னு வச்சுங்க 70,000 ஏறத்தாலும் 1,00,000 கிலோமீட்டர் ஒரு பிறப்பு நடந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கணக்கு விஜயாந்த மாதிரி கணக்கு சொல்லுன்னு வச்சுக்காங்க. ஒரு பிறப்புல 1,00,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோம்னா சரிங்களா? எத்தனை பிறப்புல எப்படிலாம் நடந்திருக்கேன்? வல்வினையின் கால் செலுத்து. சரி, பொழப்புதான் பரவாயில்ல. இந்த பிரம்மா பாவங்க சார், சாமியில சொல்ற என்னால பிரம்மாவும் டயர்ட் ஆயிட்டு, பிரம்மாவும் ஓஞ்சு போயிட்டார். என்னாச்சு? வேதாவும் கை சலித்து விட்டானே. என் தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து மட்டுமா? பிறக்கிற பிறப்பையெல்லாம் தலையெழுத்து எழுதி நீங்க பாட்டு பிறக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இது ஒரு பிரம்மாவா இருந்தா டயர்ட் ஆவாருங்க. பிரம்மர்கள் ஒரு பிரம்மர் இல்லை. சரிங்களா? நல்லா நீங்க அதை விளங்கிக்கணும். பிரம்மா ஒரு பிரம்மா கிடையாது, ஈசன் மட்டுமே ஒருவன். நாரணன் 6 கோடி, எண்ணில் இந்திரர்கள் 100 கோடி பிரம்மர்கள். சரிங்களா? அதனால பிரம்மா ஒருத்தர் உட்காந்து எழுதி சிரமப்பட்டிருக்கேன். நாம என்னுடைய தலையெழுத்தை எழுதி பிரம்மா ஒய்ந்து விட்டார், கை சலித்து விட்டார். நாதா இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல். ரத்தினத்தடியில் ஒரு பதிகம் நான் படிச்சு, அவருடைய திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நூல் படித்தவங்களுக்கு தெரியும். கடைசியில ஒரு திருப்பதி அவங்க தாயை எரித்து விட்டு சரிங்களா அங்கிருந்து ஓரை விட்டு புறப்படுவார். திரு பூம்புகார் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலிருந்து புறப்பட்டு செல்வார். அந்த புறப்பட்டு செல்கின்ற பொழுது ஒரு பதிகம் பாடப்படும். அந்த இடத்துல வச்சிருப்பாங்க உடற்கூற்றுவண்ணன் பேர். ஒரு மடமாகும் ஒருவனுமாகி இன்பசுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி பொருளிய விந்து ஒரு சொரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி பணிம திருமொழி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு ஆணினுடைய கருப்பையிலிருந்து பெண்ணினுடைய கருப்பைக்கு வந்த அணு இந்த பண்டி என்று சொல்லக்கூடிய வயிற்றில் புகுந்து திரண்டு பதும மருந்த கமடம் இதென்று
கால்வழிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக வளர்ந்து கொண்டே வந்து இளமை அடைந்து அப்படியே வளர்ந்து பெண்களோடு பழகி இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியெல்லாம் அனுபவித்து மீண்டும் உரிமை வந்து குந்தி நடந்து வாய்வழி கால்வழி போக உளறி உரை தடுமாறி உயிர் போய்விட்டது என்று பெரிய பாடல் நேரம் சொல்லி விளக்கம் சொல்ல முடியாது. அப்படி உயிர் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லி எடுக்க சொல்லி காட்டு வழியாக கொண்டு சென்று தன்னுடைய மகன்கள் தோல் சுமக்க கை சுமக்க சுமந்து சென்று இடுகாட்டில் இட்டு எரித்த பின் ஒரு பிடி சாம்பலும் இல்லாத இந்த உடம்பை நம்புகின்ற என்னை ஆதரி பெறுவார். முடிவில் ஓர் பிடி சாம்பலும் இல்லாத இந்த உடம்பை நம்பி வாழ்கின்ற என்னை காப்பாற்றுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தை பிடிப்பார். எனவே இந்த உடம்புல இருக்க முடியலன்னு என்ன பண்ண தரிக்கிறேங்கிற வார்த்தைக்கு பொறுத்தல் பேர். தரித்தல்னா தாங்குதல் பொறுத்தல். தரித்தல்ங்கிற வார்த்தைக்கு பொருளுங்க தாங்குதல் பொறுத்தல். தரிக்கல அப்படிங்க தாங்க முடியல சாமி பொறுக்க முடியல. எதுக்கு? இந்த உலகத்தில் இருக்குது என்னால. அடுத்தது இன்னொரு வார்த்தை கண்டிப்பாக திருவாசகம் நம்ம கொங்கு நாட்டில் படிக்கிறவங்கள தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. 4 வரையில புத்தகம் போற்றியோ நமச்சிவாய போற்றியோ. இந்த பகுதியிலாம் ஒவ்வொரு பகுதியிலும் அன்பர்கள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது எல்லாம் நம்ம எங்கள் அலைபேசி எல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவோம்? திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் வச்சு சிவாய நம திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க இல்லைங்களா? இப்போ கொங்கு நாட்டில் கோவை பகுதியில் சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா போற்றியோ நமச்சிவாய போற்றியோ நமச்சிவாய அப்படின்னு சொல்கிற வழக்கம் கேள்விப்பட்டிருக்கு. கோவை நண்பர்களோ அல்லது கோவை மணிவாசகருக்கு போன்ற தொண்டர்களோட பழகி இருந்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கம் என்னவா இருக்கும்? போற்றியோ நமச்சிவாய அப்படின்பா. ஏன் அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க? இப்போ பவானி ஐயா எங்கள் ஞானாசிரியர் பெருமகனாசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்களுடைய திருக்கூட்ட அன்பர்கள் அவர் வழியில் வர்றவங்களாக நமச்சிவாய வாழ்ன்னு எடுத்தவங்க சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் பின்னாடி வரலாறு இன்னும் என்னமோ சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கூடாது. ஒவ்வொரு பொதுவாக திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம சொல்கிறதுக்குலாம் பெரும்பாலும் வரலாறு இல்லை சரிங்களா? ஆனால் போற்றியோ நமச்சிவாயன்னு அவங்க நமச்சிவாய வாழ்ன்னு நாங்கள்லாம் சொல்கிறதுக்கான காரணம் ஒரு வரலாறு. போற்றியோ நமச்சிவாய அப்படின்னா கோவையில் பாசு மணியமையா என்பவர் ஒரு வாழ்ந்தார். மிக பழம் தொண்டார். இப்போ அவர் திருப்பதி அடைஞ்சிட்டார். 100 ஆண்டு அவருக்கு விழாவே எடுத்துட்டார். அப்போ அப்படிப்பட்ட அவர் பாசு மணியம் அப்படிங்கிற ஐயா அவர்கள் நூல் பிரியா வாசகர். அவருக்கு பேரு நூல் பிரியா வாசகர். திருவாசகத்தின் திருக்குறளையும் பிரிந்திருக்கவே மாட்டார். வாழ்நாளில் அவர் திருவாசகத்தை தொட்ட காலத்திலிருந்து திருவாசகத்தின் திருக்குறளையும் பிரிந்திருக்கவே மாட்டார். பிரிந்திருக்க மாட்டார்னு எப்படிங்க? கழிவறைக்கு போனாலும் கையில் பிடிச்சிட்டு போவார். கழிவறைக்கு போனாலும் குளியல் அறைக்கு போனாலும் கையில் பிடிச்சிட்டு போவார். அங்கே போய் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் தலையில் தூக்குவார். சட்டப்படி தூக்கி இடுப்பில் கட்டிக்குவார். அடுத்து உறங்கும் போது தலையாணி கடியில் எழுதாம வச்சுப்பார். திருவாசகத்தை பிரிந்திருக்கவே மாட்டார். மிக பலம் கொண்ட உயர்ந்த தொண்டர் சரிங்களா? திருவாசகத்தை படிக்கும் போதெல்லாம் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லைன்னா சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை அவரால் சொல்லவே முடியாது. சொல்லவே தாரதாரையா கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாராம். ஏன்? புகலிடம்னா இறைவனை தவிர வேறு தஞ்சம் யாருக்கும் இல்லை. யாருக்குமே மனிதர்களுக்கு மட்டும் நினைச்சக்கூடாது. இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் இறைவன் தான். அதை நம்மளால உணர முடியுதா? நம்மளால சொல்ல முடியுது. என்னட்டுங்க? சிவபெருமான் தான் எல்லாருக்கும் ஆதாரம். சிவபெருமான் தான் எனக்கு ஆதாரம் சொல்றோம். ஆனா உணர்ச்சியில வருதான்னு கேட்டா இல்லை. அப்போ அந்த அந்த பெருமானார் உணர்ந்து ஒவ்வொரு முறையும் எப்படி ஜீவி போக்கு சொல்லும் போது முன்னாடி சொன்ன பிள்ளைங்களா இவை பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படி கண்ணீரை விட்டுருவார் சொல்றக்குள்ள அப்படிங்கும் போது இவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. வேறு ஒரு இடம் எனக்கு தஞ்சம் கிடையாது அப்படின்னா உண்மையாக உணர்ந்தாங்க.
இறைவனை தவிர ஆதாரம் இந்த உலகத்துல வேறு யாரும் கிடையாது. சுவாமி சொன்னார், எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடா எத்தாயர். ஒரு தாய் வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். போன புறத்துல எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடா. எம்மாடு நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் சும்மாடு, வெறும் செல்வம். இந்த வகையில சொன்னா தலையில சுமந்துட்டு போற கூட பத்தம் முடியாது. எம்மாடு சும்மாடா ஏவர் நல்லார் செத்தாள் வந்து உதவுவார் ஒருவரில்லை. செத்ததுக்கு அப்புறம் உறவானா உறவாட்டினா நினைப்போம். வீட்டுல காட்டுக்கு போகும்போது கூட வரது வச்சுதான் நம்ம என்ன வாழ்க்கை வாழ முடியும்னு தெரியும். செத்தாள் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறு விறகால் தீமூட்டி செல்லா நிற்ப. தீமூட்டனாம புறப்பட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து யார் கூட வருவோம்? சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆணைக்கா உடைய செல்வா எந்த அத்தா குந்தன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியே செய்வேனே அவரை தவிர புகலிடம் வேறு ஒன்று இல்லவே இல்லை. ஆதாரம் இப்ப நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நிலத்துக்கு தான், இந்த நிலத்துக்கு மேல கீழே மேல ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் இங்க மேல உட்கார்ந்து இருக்கிறேன், இது ஆதாரம் இல்லை. நான் நினைச்சிருக்கேன் இது இருக்கதான் ஆதாரம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இது கால் உடச்சி கீழே விழுந்துன்னா அப்பதான் தெரியும் உண்மையான ஆதாரம் இது. நிலம்தான் நிரந்தரம், நிரந்தர ஆதாரம் எது? நிலம். சிவம் அதுபோல நிரந்தர ஆதாரம். அவரை போல ஆதாரம் எதுவுமே கிடையாது. நான் நினைப்பேன் என் தாய் எனக்கு ஆதாரம், என் தந்தை எனக்கு ஆதாரம், என் கணவன் எனக்கு ஆதாரம், என் மனைவி எனக்கு ஆதாரம், என் பிள்ளை எனக்கு ஆதாரம். ஆதாரமில்லே இல்ல அவர் சொல்றார். அவரு சொன்னாத ஆறுதலை இல்லை எனக்கு அன்பாக தேடுதலை சொல்வார் சிறல் இல்லை. அவர் தவிர வேற சொக்கே நின்னால் தாழே தோணும் சிவபெருமானுடைய திரு. அதான் இங்க சொல்ற. அப்படி அவர் உருகி உருகி அவங்கெல்லாம் அவரைத்தான் தன் குருநாதராக அவங்கெல்லாம் வழி மக்கள் கடைபிடிச்சாங்க. அதனால அந்த பகுதியில் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை என்று சொன்னார்.